ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ப்ளே பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி எப்படி டெலீட் பண்ணுறது? ஆமாங்க, நீங்கள் பிஜிஎம்ஐ அதாவது பப்ஜியில் வந்து யூசி வாங்கியிருப்பீங்க, ஃப்ரீ ஃபயரில் வந்து டைமண்ட் வாங்கியிருப்பீங்க. இதெல்லாம் ஹிஸ்ட்ரியாக ஃபுல்லாகவே இருக்குங்க. இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ப்ளே பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ண முடியுமான்னு கேட்டால் டெலிட் பண்ண முடியாதுங்க. அதாவது பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணோன்னா உங்கள் கூகுள் அக்கௌண்ட் அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் டெலிட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி கூட சேர்ந்து டெலிட் ஆகுது. தனியாக டெலிட் பண்ணவே முடியாது. வேணாம், டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து கூகுள் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணாமல் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ண முடியுமா கேட்டால் முடியவே முடியாது. வேணா வேறு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அதை வந்து சிங்க் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வைக்காமல் நீங்கள் வேறு அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது தேவைங்கிறபோது மட்டும் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை எடுத்துக்கலாம். அப்படி இப்போ நீங்கள் வந்து வேறு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிட்டீங்க, அது முன்னாடி இருக்குது, வேறு யாருக்கும் தெரியாது. சப்போஸ் அப்படி இல்லை, எனக்கு பர்மனெண்ட்டாகவே டெலிட் பண்ணணும் எப்படியா இருந்தாலும் அப்படின்னா, நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணால் மட்டும்தாங்க. அது உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணால் தான் அந்த பர்ச்சேஸ் பண்ண அக்கௌண்ட்டு உங்களுக்கு கூட சேர்ந்து அழியுங்க. சரிங்களா? அது எப்படின்னு சொல்லி பார்த்துல கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிக்கங்க. மேலே நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது, அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி உங்கள் இமெயில் ஐடி கீழே இருக்குது. அந்த மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா நம்ம கூகுள் அக்கௌண்ட்டோட டேரெக்டாக இந்த பேஜ் போயிடுவோம். இதில் டேட்டா அண்ட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேலே அதில் இருக்குது. இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துங்க, அதாவது இவங்க லாஸ்ட் பேஜுக்கு வந்துங்க. இதில் பாருங்கள், டெலிட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆமாங்க, இதில் பாருங்கள், டெலிட் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அடுத்த பேஜில் அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணோன்னே உங்கள் பாஸ்வேர்டு, அந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு கேட்கு. அந்த பாஸ்வேர்டை போட்டோடனே உங்கள் அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆயிடும். நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் டெலிட் பண்ணாலும் பரவாயில்ல, உங்கள் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது. சப்போஸ் எனக்கு அப்படிலாம் தேவையில்லைன்னா நீங்கள் பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணவே முடியாது. அதை கூகுள் ப்ளேவோட பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா டெலிட் பண்ண அவசியமே கிடையாது. ஏன்னா வேறு இமெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சிட்டிங்கன்னா போதுங்க. இந்த அக்கௌண்ட்டை செக் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை முன்னாடி வச்சுக்கலாம். மற்றபடி கூகுள் அக்கௌண்ட்டில் டெலிட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கன்வர்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.